பொதுமக்களுக்கு காவல்துறையுடைய நடவடிக்கைகள் சில அறிவுரைகளை நம்ம சொல்லாமே. என்னங்க இப்போ ஒரு 14 அறிவுரைகளை சொல்லுவோம். எந்த வகையான குற்றம் நடைபெறுந்தாலும் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கணும். நிறைய பேர் புகார் கொடுக்கறது இல்லை. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போக முடியுமா? கௌரவ குறைச்சலா? அப்படி இல்லை. காவல்துறை அப்படிங்கிறது ஒன்று இயங்குறதே பொதுமக்களுக்காகத்தான். ஒரு திருட்டு நடந்து போச்சுன்னா அந்த திருட்டு நடக்கிறதுக்கு அந்த இடத்துல தடயமெல்லாம் அழியாம நம்ம பாதுகாத்து காவல்துறை சேர்ற வரைக்கும் பாதுகாத்து அவங்களுக்கு அந்த தடயத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இந்த மாதிரியான விழிப்புணர்வோட ஜனங்க இருக்கணும். நான் 3 நாட்களுக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு போய் அந்த காவல் நிலையத்துக்கு ஆய்வாளர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போகிற நைட் டியூட்டி போகிற பட்டா புக்கு போட்டு அந்த 3 நாட்களுக்கும் காவல்துறையை அந்த பூட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு இருக்குது. பெண்கள் தனியாக இருக்கும்போது, வயதானவர் தனியாக இருக்கும்போது ஜன்னலை திறந்து பார்த்துட்டு அவர் அறிமுகமானவன் தானே, நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்தீங்க, யார் சொல்லி வந்தீங்க, எப்படி இவங்க வந்தீங்க, உள்ள அந்த கம்பெனி தான் வந்திருக்கீங்களான்னு தெரியாமல் டக்குன்னு கதவை திறந்து உள்ளே 4வது நபரை உள்ள அனுப்புகிற பழக்கத்தை யாரும் வச்சுக்க வேண்டாம். வணக்கம். RR ரிவ்யூஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்முடைய சவுகார்பேட்டை சேர்ந்த திரு அசோக் அவர்கள் நம்மள வந்திருக்கார். அவர் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு காவல்துறை பற்றி ஒரு ஏக்கம் என்னென்னா, நாளுக்கு நாள் குற்றம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமூகத்துக்கு உங்களை போன்ற சீனியர் காவல்துறை அதிகாரிகள்லாம் நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டாமா, நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, சில அறிவுரைகளை வழங்கணும்னு கேட்டுக்கொண்டார். என்னென்ன அறிவுரைகள் வழங்கலாம் சார்? தற்போதைய சூழ்நிலையில் சென்னை மற்றும் இதர பகுதிகளில் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றன. அதற்கு நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை? அதாவது தற்போது காவல்துறையை சேர்ந்தவர்கள் பல்வேறு நேரங்களில் நோட்டீஸ் மாதிரி அச்சடித்து வீடுகளில் விநியோகம் செய்கிறார்கள். குற்றத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும், சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கும் ப்ரௌச்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி காவல்துறையை விநியோகம் செய்கிறார்கள். ஆனால் அதை படித்து அதை ஃபாலோ பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா, அது ஜனங்க மத்தியில் இல்லை. இப்போ வள்ளுவர் சொன்னார் பார்த்தீங்களா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை, இல்லை கற்றலில் கேட்டலே நன்று. அப்படி நீங்கள் சொல்கிறதுல என்ன விஷயம்னா, படித்து கூட மறந்துடுவாங்க. இது மாதிரி பதிவு பண்ணி ஒரு 10 அறிவுரைகளை ஜனங்க மத்தியில் நம்ம பதிவு செஞ்சு அனுப்பினோம்னா, சும்மா இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பதிவுகளை இப்போ இளைஞர்களில் பார்க்குறாங்க. அப்போ காவல்துறை சேர்ந்தவர் பேசுகிறாரு, இப்போ RR ரிவ்யூஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஓ, இவர் சார் சொல்லியிருந்தா ஒரு வேளை இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அசோக்கு இப்படி பதிவு பண்ணி அனுப்பும்போது 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் இதை பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறதுல ஓரளவு இருக்குது. அதனால் நான் இப்போ நவீன உலகத்தில், இந்த யூடியூப் உலகத்தில் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறாங்க. நம்ம விழிப்புணர்வை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ஒரு நியாயமான வேண்டுகோளாக தான் தெரியுது. நம்ம அட்லீஸ்ட்டு பொதுமக்களுக்கு காவல்துறையுடைய நடவடிக்கைகள் சில அறிவுரைகளை நம்ம சொல்லாமே. என்னங்க இப்போ ஒரு 14 அறிவுரைகளை சொல்லுவோம். இந்த யூடியூப் மூலமாக ஒரு 14 அறிவுரைகளை சொல்கிறேன் உங்கள் வேண்டுகோளுக்காக. என்னங்க, எந்த வகையான குற்றம் நடைபெறுந்தாலும் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கணும். நிறைய பேர் புகார் கொடுக்கறதில்ல. என்னங்க, நிறைய பேர் புகார் கொடுக்கறதில்ல. ஒரு குற்றம் நடந்துச்சு வைங்களேன், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போக முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போகலாமா? நம்ம கௌரவ குறைச்சலா? அப்படி இல்லை. காவல்துறை அப்படிங்கிறது ஒன்று இயங்குறதே பொதுமக்களுக்காகத்தான். அவங்க காவல்துறை உங்களது நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1. 2, காவல்துறை நாங்கள் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு பொது இடத்துல போர்டு போட்டிருக்காங்க. என்னங்க, காவல்துறை அழைப்பு எண் 100 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்களா என்றால் இல்லை. அதில் ஒரு இனம் புரியாத பயம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் அல்லது குடியிருக்கிற இடத்துலையோ பணி செய்கிற இடத்துலையோ உங்கள் சுதந்திரத்தை மீறி ஒரு குற்றம் நடைபெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அல்லது உங்களை அட்டெம்ப்ட் டு கமிட் ஏதாவது அஃபென்ஸ் அப்படின்னு இருக்குதுன்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், அருகில் உள்ள காவல்துறைக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி, வருமுன் காப்போம்,
அது குற்றம் நடந்ததுக்கு பிற்பாடு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அட்டெம்ப்ட் ரேப்பு, அட்டெம்ப்ட் அட்டாக்கு, இல்லைங்க அட்டெம்ப்ட் ஆக்சிடெண்ட்டு, இதில் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸு, இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை ஒரு மனுவாக எழுதி நீங்கள் கொடுக்கலாம். அப்போ காவல்துறைக்கு வந்து சமூகத்தில் என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வார்கள். அதாவது எல்லா வழக்குக்குமே எஃப்ஐஆர் போடலைன்னா கூட காவல்துறை ஓஹோ இந்த மாதிரியான, குறிப்பாக நான் சொல்லுன்னா, இப்போ இந்த அண்ணா நகரில் ஒரு இடத்துல பசங்க வந்து ஸ்கூட்டியில் நின்றுக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அந்த அம்பத்தூர் பகுதியிலேருந்து காரில் வராரு. காரில் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு. அங்கே வந்து 4-5 ஸ்டூடெண்ட் வராங்க. இவர் வந்து ஒரு எதையோ ஃபில் பண்ண ஒரு சிகரெட்டை கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த சிகரெட்டு சந்தேகத்துக்குரிய சிகரெட்டு தான் நினச்சிட்டு உடனே 100 கால்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் அந்த ஊர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அந்த இன்ஸ்பெக்டர் மஃப்டியில் 2 பேரை அனுப்பி அவங்கள அழைச்சிட்டு போய் தக்க அறிவுரை வழங்கினார். சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தார். அப்போ அந்த பார்க் ஓரத்தில் இருந்த அதை பார்த்து கொண்டு இருந்த என்னோடய நண்பர்கள் எல்லாருமே, சார் நீங்கள் வந்து துணிச்சலாக வந்து போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்க, போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆனால் நாங்கள் பேச முடியுமா, நாங்கள் பேசினா மதிப்பாங்களா, இப்படி வந்து அவேர்னஸ் படித்து ஒரு பேங்க் ஆஃபீஸர் என் கூட இருந்தார், எனக்கு ரயில்வேல பெரிய ஆஃபீஸர் இருந்தார், இன்னொருத்தர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண, 3 பேருமே என் கூட இருந்தாங்க. ஐயோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு அண்ணன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் ஒரு நண்பன், அவங்கள எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறது அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அவங்க இன்ஃபர்மேட்டிவாக இருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சினா தான் அவங்க ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க, அப்படின்னா எஃப்ஐஆர் கொடுப்பாங்க. அதை வாங்கிடணும். நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து முறையாக பதிவு பண்ணப்பட்டிருக்குதா அப்படிங்கிறதுக்கான ரசீது அத்தாச்சி தான் வந்து சிஎஸ்ஆர் அல்லது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது. அது எப்படி வாங்குறது எஃப்ஐஆர்னா, முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற புகாரை அவங்க வந்து அதை விசாரணை செய்வதற்காக விசாரணை பதிவேடு அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுவாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு பேர், அதுக்கு பேர். அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆரை வாங்கி நீங்கள் வச்சுட்டு ஒருவேளை நடவடிக்கை இருக்குன்னா அதுக்கு மேல் அதிகாரி போய், சார் இந்த தேதியில் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், அந்த நடவடிக்கையை எடுக்கல சார், நீங்கள் இன்னொரு தடவை போய் ரெஃபர் பண்ண முடியும். ஒன்று வந்து அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ரிசப்ஷனிஸ்ட்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் இந்த பாராக்காரர் ரிசப்ஷன். இது அப்படி இல்லைனா ஆய்வாளர் நேராக சந்தித்து நீங்கள் ஆய்வாளருக்கு ஒரு ரைட்டர் இருப்பார். அவர் ஆய்வாளர் ஒரு வேளை இல்லைன்னா ரைட்டர்கிட்ட போய், இந்த தேதியில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார், இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கலை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அது உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து என்ஷூர் பண்ணினீங்கன்னா தான் லா செட்டில் டு மோஷன். அப்படியே உங்கள் கம்ப்ளைண்ட் பதிவானதுக்கு பிறகுதான் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கேள்விப்படுறதை வச்சோ ஆதாரம் இல்லாமையோ காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. எனவே நீங்கள் வந்து ஒரு காவல்துறையில் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். என்ன அசோக்கு? அதை பொறுத்தவரை சொத்து சம்பந்தமான திருட்டு, கொள்ளை மற்றும் காயம், சாலை விபத்து வழக்குகள் நடைபெற்றால் சம்பவ இடத்தில் உள்ள தடயங்கள் அழிந்து விடாமல் காவல்துறையில் வரும் வரை நீங்கள் பாதுகாக்கணும். இல்லைங்க, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடந்து போச்சு, அவன் வந்து திருட வந்து அவனுடைய கர்ச்சீப்பை விட்டுட்டு போயிட்டான். சில பேர் ஒருத்தன் நேற்று பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு பிராண்டு கடையில் வெறி பிடிச்சி போய் திருட போயிட்டு நியூ இயருக்கு வந்து சரக்கு நல்லா வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு, நியூ இயருக்கு சரக்கு நல்லா வந்துருக்குது, பணம்லாம் எடுத்துட்டான், ஓட்டை பிரித்து உள்ளே போய் பணத்தை எடுத்துட்டு இதோ புது சரக்காக இருக்குது எடுத்து குடிச்சிட்டு என்ன செய்யறான், அங்கேயே படுத்து தூங்கிட்டான். எந்திரிச்சு வெளியில் அந்த ஓட்டை பிரித்து அவனால் வெளியில் போக முடியல, அவன் அங்கேயே தூங்கிட்டான். மறுநாள் கடைக்காரர் வந்து கதவை திறந்து பார்த்தா பணமும் அங்கே இருக்கு, 2 பாட்டிலை குடிச்சிட்டு தூங்குறான். கடைக்காரர் என்ன செய்யறாரு, அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 2 நாள் அவன் தூக்கமே முடிக்கல, அவ்வளோ சரக்கை குடிச்சிட்டான். இப்போ திருடனுங்களாம் சில பேர், நம்ம தான் வந்து 12:30 மணிக்கே வந்து திருடிட்டோம், என்ன வந்து இந்த ஊருக்காக இந்த வீட்டு தான் 2 நாளாக பூட்டி இருந்துச்சு, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, காலையில் போகலாம் 5 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இல்லைங்க, இப்போ திருட்டு போயிருக்கு கூட சோம்பேறி ஆகிட்டான், அங்கேயே படுத்து தூங்குறானா. அவங்க வெளியூருக்கு போயிட்டு மிட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சு, இப்போல்லாம் 12 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 2 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், 4:30 ஷிஃப்ட் முடியும் பாருங்க. ஷிஃப்ட் முடிச்சு உள்ளே வந்து பார்த்தா வேற ஆள் தூக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை பிடிச்சிடறாங்க. அப்போ சில பேர் செருப்பை கழட்டி வச்சுட்டு ஓடி போயிடுவான். அவன் செருப்பு எங்கே இருக்குது, அவன் கர்ச்சீப்பு, அவன்
சரி அவன் வந்து ஸ்க்ரூ டிரைவருக்கு ஒரு பை கொண்டு வருவான், அதை விட்டுட்டு போயிடுவான். இப்படி தடயங்கள் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஒரு விபத்து நடந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லைங்க, அதை ஃபுட்டேஜ் எடுக்கிறது எப்படி? ஒரு திருட்டு நடந்து போச்சுன்னா அந்த திருட்டு நடக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து அந்த இதுக்கு தடயமெல்லாம் அழியாமல் நம்ம பாதுகாத்து, காவல்துறை வந்து சேர்ற வரைக்கும் பாதுகாத்து அவங்களுக்கு அந்த தடயத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். இந்த மாதிரியான இதில் வந்து விழிப்புணர்வோட ஜனங்க இருக்கணும் என்னங்க, திருட்டு வழக்கம் இல்லை. அதே மாதிரி உங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வந்து தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் போன்றவற்றெல்லாம் வந்து வங்கி லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சுருக்கீங்க, ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கீங்க. குறிப்பாக ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு மேலே அல்லது ஒரு 5 சவரன் 3 சவரனுக்கு மேலே இருக்குது, நீங்கள் வெளியூர் போகணும் அல்லதுன்னா வங்கியில் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே போய் வச்சு லாக்கர்லேருந்து எங்காவது விசேஷத்துக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வாட்ச்மேன் போட முடியாது. அதனால் வந்து விலை உயர்ந்த தங்கம், வைரம் போன்ற நகையெல்லாம் வச்சுருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்னா, லாக்கரில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுனாவே ஒரு லாக்கர் கொடுத்துருவார். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து பேசுங்க. பேசி சார் எனக்கு ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துருவார். நீங்கள் நகையை எத்தனை மாதத்துக்கு ஒரு 5 தடவை 6 தடவை போய் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். நான் எதுவுமே வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்க அப்படின்னா அப்புறம் எப்படி வாழ்க்கையில் வந்து குற்றங்கள் அதிகமாக, அசோக சொல்கிறபடி குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. புரிதுங்களா உங்களுக்கு? ஸோ வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் செல்கிற பொழுது வாட்ச்மேன் ஏற்பாடு செய்யணும். அல்லது 100-90% திருட்டு பார்த்திங்கன்னா பூட்டிய வீட்டில் தான் நடக்குது. அந்த வீட்டை பூட்டிட்டு அவன் என்ன செய்வான், எனக்கு ஒரு திருடன் மணவாள் நகரில் திருவள்ளூரில் ஒரு திருடன் தான். அவனாடே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 வீட்டில் திருடிட்டான். பிடிக்கவே முடியல. எப்படானா அவன் சொன்னான், எப்படா சர்வேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், சார் காலையில் ஒரு தடவை பழைய பேப்பர் மாதிரி நான் போயிட்டே இருப்பேன் சார். அந்த வீடு பூட்டிட்டு தான் பார்ப்பேன். மத்தியானம் ஒரு தடவை போவேன், சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு தடவை போவேன். பர்மனெண்ட்டாக அந்த வீடு பூட்டிச்சா அந்த ஆள் ஊருக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் சார். அப்போ ராத்திரி ஒரு 12 மணிக்கு 11:30 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் ஜனங்க முடிஞ்சோடனே போயிட்டு 3-3:30 மணிக்கு எழுந்திரிச்சு வெளில வந்துடுவோம் சார். அப்போ யாருமே அரவம் இல்லாத இடத்துல உள்ளே போய் அப்போ சர்வேலன்ஸ்லேயே அந்த வீடு எப்படின்னு பார்த்துருவேன் சார் நான். ஸோ வீடு வந்து நீங்கள் வெளியூருக்கு போகும்போது ஒரு பக்கம் அந்த தெருவில் வாட்ச்மேன்ட்டையோ அல்லது அந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தெரியாத அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிராஸ் பார் போடணும். கிராஸ் பார்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கிராஸ் பார் ஏற்பாடு பண்ணி அதை வந்து நீங்கள் அதோடு சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி அது வந்து மீதி நாட்கள்லாம் அமைதியாக தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் வெளியூர் போகும்போது மட்டும் அதை வந்து திறக்க முடியாத அளவுக்கு கிராஸ் பார் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் கிராஸ் பார் போட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 1000 இடத்துல போய் சீன் பார்க்கும்போது கிராஸ் பார் இருக்கிற வீட்டில் திருட்டு போகல, கிராஸ் பார் இல்லாத இடத்துல திருட்டு போகுது. உங்களுக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் லாக்டு ஹவுஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அந்த லாக்டு ஹவுஸ் ரெஜிஸ்டரில் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வந்து சார் நான் வந்து உங்கள் வீட்டு நம்பர் என்ன சொல்லுங்க 10 விலாசம் சொல்லுங்கள், 10 டெலிகிராஃப் வில்லேஜு தெரு சென்னை 1 இந்த இடத்துல நான் குடியிருக்கிறேன், நான் 3 நாட்களுக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு போய் அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்தா அவர் என்ன செய்வார், போகிற நைட் டியூட்டி போகிற பட்டா புக்கு போட்டு அந்த 99 உங்களோட வீட்டு நம்பர் இல்லையா, இந்த வீட்டுக்கு ஒரு பட்டா புக்கு போட்டு அந்த 3 நாட்களுக்கும் காவல்துறையை அந்த பூட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு இருக்குது. இந்த வசதியெல்லாம் வந்து ஆமாம் வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறைகள்லாம் ஜனங்க பயன்படுத்திக்கணும். புரியுதா உங்களுக்கு? பயன்படுத்திக்கணும். நம்ம வீடுகளில் முன்புறமும் திரும்புறமும் கிரில் கதவுகள் வந்து உள்பக்கமாக அமைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ ஒரு கிரில் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிரில் போட்டு வச்சிடணும். அப்படியே நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா கதவுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ இருக்கிற கிரில்ல போட்டு இன்னொரு லாக் போட்டணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது சோம்பேறி தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த கேட்டுக்கு அந்த கதவுக்கு பின்னாடியோ அல்லது முன்னாடியோ ஒரு கிரில் கேட்டு போட்டு அதை ஓரமாக வந்து வச்சுக்கணும். அதை இழுத்து பூட்டிட்டு நீங்கள் டபுள் லாக் போட்டுட்டு நீங்கள் போகிற பொழுது உங்கள் வீட்டில் திருட்டு நடக்காது. இது மாதிரி ஜனங்க வந்து கோஆப்ரேட் பண்ணும்போது பல்வேறு இது வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஊருக்கு போகும்போது வெளி லைட்டு போட்டுடணும். வெளி லைட்டை போட்டிங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்கு யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் கும்பிருட்டா இருந்து வைங்களேன், திருடன் வந்து
அந்த இடத்துல பதுங்கி இருப்பான். ரொம்ப நாளே இல்லை. ரொம்ப நேரமாக வந்து இப்போ வீட்டுக்கு ஓரமாக ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணுக்கு எடுத்து பக்கத்தில் சும்மா நான் சும்மா அப்படி போயிட்டு இருந்தேன் சார், படுத்திருந்தேன். எல்லா ஜனங்கள்லாம் நடமாட்டம் முடிஞ்சோடனே என்ன செய்வான், ஜனங்க நடமாட்டம் முடிஞ்சோடனே அவன் அந்த வீட்டு வசதியாக வந்து யாருமே நடமாட்டம் இல்லைங்க போது திருட ஆரம்பிப்பான். அதனால் வீட்டில் முன்னாடி லைட்டை போட்டு வைக்கிறது ஒரு விதமான பாதுகாப்பு. இல்லைங்க, பெண்கள் வந்து நல்ல விலை உயர்ந்த நகைகளை போட்டு ஜன்னல் ஓரத்தில் படுத்திருப்பாங்க காற்றுக்காக. இப்போதான் ஃபேன் வசதி இருக்குது, ஏர் கண்டிஷனர் வசதி இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் ஓரமாக வந்து படுத்துக்கிறது, 16 சவரன் நகையை போட்டு படுத்துக்கிறது, அப்புறம் செல்ஃபோனை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி ஜன்னல் ஓரமாக வச்சுட்டு படுக்கிறது. அவன் வந்து திருடுற வந்து கதவை வாட்டி பார்ப்பான், கதவுல கையை விட்டு திருடுற. இப்போ ஜன்னல் திருடுறவன்னு நிறைய பேர் இருக்கானுங்க. கையை விட்டு எதெல்லாம் கிடைக்குதோ அதை அள்ளிட்டு போகிறதுக்குன்னு ஒரு மோட சப்பரண்டி திருட இருக்கான். புரியுதா உங்களுக்கு? கையை விட்டு வீடு திருடுவான். அதனால் கை விட்டு திருடர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக பெண்கள் வந்து கதவை திறந்து வச்சுட்டு அல்லது ஜன்னலை திறந்து வச்சுட்டு விலை உயர்ந்த நகைகளையோ அல்லது பாருங்க தூங்கும்போது உடம்புல குத்துன்னு சொல்லிட்டு நகையை வந்து 15 பவுன் 20 பவுன் நகையை கழட்டி ஜன்னலில் வச்சுட்டு தூங்குற லேடிஸ் இருக்காங்க. நீங்கள் மாதவரத்தில் ஒரு லேடி வந்து 26 சவரன் நகையை வெயில் காலம்னு சொல்லிட்டு ஜன்னல் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனு. சில பேர் விலை உயர்ந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, 36,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கிக்காரு. சொல்லாமான்னு தெரியல. மாஜிஸ்ட்ரேட் அவர் ஜட்ஜோடைய பொண்ணுக்கு மாதவரத்தில் 36,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கியிருக்காரு. சும்மா வெளியில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அதை லாக் பண்ணாமல் கூட அது காம்பவுண்டுக்குள்ளே இருக்கு. காம்பவுண்டுக்குள்ளே எட்டி இப்போ குதிச்சு வீட்டுக்குள்ளே திருடுறதுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறவன் என்ன செய்கிறான்னா, காம்பவுண்டுக்குள்ளே என்ன பொருள் விளைவித்த பொருள் இருந்தாலும் அதை அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். அதில் வந்து இந்த குட்டி சைக்கிள் போகிற நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எலிஃபண்ட் கேட்டில் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழைகள் வசிக்கிற ஒரு தெருவாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து அந்த பசங்கள்லாம் பயன்படுத்துகிற கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 26,000 சைக்கிள். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பைக்குக்கு ஸ்கூட்டிக்கு காருக்கெலாம் நம்பர் பிளேட் இருக்குது, சைக்கிளுக்கு நம்பர் பிளேட் இல்லை. அவன் நம்பர் பிளேட் இருந்தால் தானே இது ஏன் சைக்கிள். இப்போ நீங்கள் போகும்போதே வேற ஒருத்தர் இதே மாதிரி ஏன் சைக்கிளுக்குன்னு சொல்ல முடியுமோ இல்லையா? அந்த நம்பர்லாம் நம்ம சைக்கிளில் இருக்கிற நம்பர்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்க மாட்டோம். சைக்கிளில் கூட அந்த பாரில் அந்த சீட்டுக்கு அடியில் ஒரு நம்பர் இருக்கும், அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்க மாட்டோம். அதனால் சைக்கிள் இப்போ பைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா 1.25 முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்கிறான் 1.25 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கெல்லாம் இப்போ பைக் வந்து அதை வந்து அந்த ஹேண்டரை பிடிச்சி வேகமாக அப்படி அடிக்கிறான். அடித்தோடனே உடஞ்சிருது. தள்ளிகிட்டே போய் அடுத்த தெருவில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அவன் போய் ஆந்திராவில் அல்லது ஒரிசாவில் கொண்டு போய் விற்றுறான். அதனால் வேல்யூபிள்ஸை வந்து ஒரு செயின் போட்டு லாக் பண்ணி வைக்கணும். இல்லைங்க, தற்காப்பு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிற மாதிரி அது செயின் போட்டு லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து பாதுகாப்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன பாதுகாப்பு மூலமாக என்னங்க நம்ம வந்து நம்மளே வந்து என்னங்க அது வீடு கட்டும்போது நம்ம ரோட்டோரமாக இருக்கிற ஜன்னலையும் சில சைடில் வந்து மக்கள் அப்ரோச் பண்ண ஜன்னல் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 இன்ச்சு போடணும். நீங்கள் இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பியார் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. எம்ஜிஆர் சிறையில் போட்டு அடைச்சிடுவாங்க. அப்படியே பிடிச்சி அப்படி இழுத்தாரு பார்த்தா அவரு போயிடுவார் வெளியே. அப்படி இழுத்தா அப்படி வளையிற மாதிரியான இரும்பெல்லாம் போட்டு ஜன்னல் போடக்கூடாது. அவர் இழுத்தாலும் ஒரு மனுஷன் இழுத்து அல்லது கம்பியை வச்சினோம்னா கூட அதை கதவோடு சேர்ந்து தான் பேத்துட்டு வர மாதிரி இருக்கணும் ஒழிய சாதாரணமாக வந்து உடஞ்சி போகிற மாதிரியான ஜன்னல் கம்பிகளை வைக்கக்கூடாது. உறுதியான கம்பிகளை அமைக்கணும். இல்லைங்க, அப்படியெல்லாம் வந்து அதான் இப்போ நாய் வந்து வச்சுக்கிறது நல்லது. நாய்கள் வந்து வீட்டு வளர்ப்பு நாய்கள் பார்த்தீங்களா, இரவு நேரத்தில் நம்ம வந்து வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக பகலில் வந்து ஓவர் டைம் பார்க்குறவங்க நிறைய கடுமையான வேலை பார்த்துட்டு அசந்து தூங்கிடுவான். தூக்கம் அப்படிங்கிறதே வந்து நம்ம உயிர் அந்த உடம்புல இருக்கும் மொழிய நம்ம உள்ளம் வந்து உறங்க சென்று விடும். அப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து யாராவது நின்றுட்டு கூட போயிருப்பாங்க. ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற பொழுது எத்தனை பேர் தூங்கிட்டு இருப்பான். நான் ராத்திரி வந்துட்டு போனோம், எத்தனை மணிக்கு வந்த மாப்பிள்ளைன்னு கேட்பான். என்னங்க எத்தனை மணி நம்ம போய் அவன் சில நேரத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் சோப்பு பத்தலை டவல் பத்தலைன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவனுங்க வந்து எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வந்து என் டவல் எடுத்துகிட்டு போனான்னு கேட்பான். அப்போ இது உறக்கத்தில் இருக்கும் போது நமக்கே தெரியாது. அதனால் வந்து அப்போ வந்து டாக் என்ன செய்யும்னா இரவில் நீங்கள் வந்து அதுக்கு நன்றி உள்ள நாய்கள் என்ன செய்யுதுன்னா
இரவு நேரத்தில் நம்ம வீடை யார் அப்ரோச் பண்ணாலும் நம்ம பாஸ் அட்டாக் பண்ண வர்றான்னு சொல்லிட்டு குலைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு நாய் போனால் கூட குலைக்கும். ஆனால் மனிதன் வந்து அப்ரோச் பண்ணிட்டே இருந்தால் தொடர்ந்து குலைக்கிற போது நம்ம எந்திரிச்சு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தோம்னா ஒரு திருடன் அல்லது கெட்டவன் அல்லது எதிரி நம்மளை வந்து அட்டாக் பண்ண வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கலாம். அதனால் நாய்களை வந்து வளர்க்கிற பொழுது அந்த நாய்க்கு தெருவில் தெரியாத அளவுக்கு சாப்பாடு போட்டு அந்த நாயை வந்து பக்குவமாக வளர்க்கணும். இல்லை அதுக்கு தெரு நாய்களை விட்டு ஊர்க்காரங்களெல்லாம் கடிக்க வைக்கிற மாதிரி நாய் வளர்க்கக்கூடாது. நாய் வளர்க்குறது போது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்னங்க உங்கள் உயிரையும் உடைமையை பாதுகாக்க நீங்கள் வந்து திருடனை தாக்குறது கூட உரிமை உண்டு. அப்படியும் மீறி திருடன் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா தற்காப்புக்காக நீங்கள் வந்து ஒரு குண்டாந்தடியை வைத்துக்கொண்டு அவன் உயிர் போகாத அளவுக்கு அவனை அடித்து, அதாவது உங்களை அடிக்க முயற்சி பண்ணுறான்னா அவனை தாக்கல் பண்ணால் உங்களுக்கு சட்டப்படி உங்களுக்கு அதுக்கு பாதுகாப்பு உண்டு. என்னங்க உங்கள் வீட்டுக்குள்ள நுழைய முடிகிற யாரை வென்றாலும் நீங்கள் தாக்க முடியும். தாக்கினால் உங்களுக்கு வந்து சட்டப்படி அது தவறு கிடையாது. என்னங்க உறவினருக்கு ஆபத்து தொலைபேசி தந்தி அல்லது வந்து அன்டைமில் வந்துன்னா உண்மையாலுமே ஒரு தந்தி தான் கொண்டு வராரா? என்னங்க அதை வந்து நன்கு தெரிந்து கொண்டு வீட்டுக்காரன் சொல்லிவிட்டு விட்டு செல்லும். அதாவது ஐயோ தந்தி வச்சியம்மா அந்த இடத்துல உங்கள் பெரியப்பா மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு அப்படியே வீட்டை போட்டுட்டு சில பெண்கள் அவசரப்பட்டு போனுங்க, இவன் உள்ளே போந்து திருடிட்டு போயிடுவான். முதல் இவர் தந்தி கொண்டு வர்றதுக்கு உண்மைதானா? அப்புறம் பெண்கள் தனியாக இருக்கும்போது வந்து இதில் வந்து யாரெல்லாம் வர்றான் பார்த்தீங்களா? பேப்பர் வாங்க வரான். பேப்பர் வாங்க தொலைபேசி, ஏம்மா உங்கள் வீட்டில் டெலிஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுதா? மின்சார வாரியம் உங்கள் வீட்டில் கரண்ட் நல்லா ஒர்க் பண்ணுதா? அப்புறம் வந்து கேஸ் இருக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே அப்போ உங்கள் பேருக்கு தானே அப்போ கேஸ் வந்து உங்கள் கேஸ் சீட்டு எடுங்க, உங்களுக்கு வந்து அதில் 650 ரூபா கன்செஷன் கொடுக்குறதா உங்கள் நம்பர் செலக்ட் ஆகிருக்குது. இப்படி வந்து உங்கள் அப்போ வரும்போது உண்மையுமே கேஸ் கம்பெனிக்காரன் தான் வரானா? நம்ம சொல்கிறான் அவர் லீவு சார், அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா சமையல் கேட்டிலேருந்து அப்படியே போய் கதவை திறந்து வாங்க உள்ளேன்னு கூப்பிட்டு உள்ளே போய் வந்து அப்படியே குத்தி கொலை பண்ணிவிட்டு, என்னங்க எத்தனையோ இடங்களில் வந்து அது மாதிரியான கொலை அல்லது அட்டாக் பண்ணிவிட்டு பல நகைகளை வந்து கொள்ளையெடுத்து செஞ்சுருக்கார்கள். பெண்கள் தனியாக இருக்கும்போது, வயதானவர் தனியாக இருக்கும்போது ஜன்னலை திறந்து பார்த்துட்டு அவர் அறிமுகமானவன் தானே 5 நிமிஷம் பொறுமையாக நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்தீங்க, யார் சொல்லி வந்தீங்க, எப்படி இவங்க வந்தீங்க, என்னங்க உள்ள அந்த கம்பெனி தான் வந்திருக்கீங்களான்னு தெரியாமல் டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வந்து 4வது நபரை வந்து உள்ளே அனுப்புகிற பழக்கத்தை யாரும் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு பதிவுக்கு அதே மாதிரி புதுசாக வந்து ஏரியாவில் வாடகைக்கு வந்திருக்கிறான், அப்புறம் சீட்டு போடுறான், என்னங்க தீபாவளி சீட்டு போடுறான், பொங்கலுக்கு சீட்டு போடுறான், மாதம் வந்து கட்டினா வந்து மாதம் 800 ரூபா அல்லது 1500 ரூபா கட்டிட்டிங்கன்னா பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பானை நம்ம வாங்கவே முடியாது. என்னங்க இவங்க வந்து புருஷன் பேரில் ஒரு சீட்டு, பொண்டாட்டி பேரில் ஒரு சீட்டு, பையன் பேரில் ஒரு சீட்டு எல்லாம் வாங்கி பொங்கல் அன்னைக்கு தரேன்னா பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் போட்டு போயிடுவான். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வித்துநகர் பட்டாசு நீங்கள் போய் வாங்க முடியாது, பட்டாசு சீட்டு போடுறாங்கிறான். இந்த சீட்டு பிடிக்க இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன நம்ம சொல்லியிருக்குது, இந்த அண்ணா ஆத்தரைஸ்டாக சீட்டு போடுறவன், கந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவன், அதிக வட்டி வாங்குறவன், இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட சொல்லி எக்ஸ்ட்ரார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்களெல்லாம் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறைக்கு அறிவுறுத்திருக்குது. எனவே இந்த சீட்டு போடுறது தேவையில்லாமல் வந்து வார சீட்டு, மாத சீட்டு, அப்புறம் வந்து 8 வட்டி 12 வட்டிக்கு கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாமே குற்றம் வளர்ந்து போகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. எனவே இந்த மாதிரி நான் மேல் சொன்ன ஒரு 14 ஆஸ்பெக்ட்லேயும் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா, இந்த ஏறிட்டே போயிட்டு கிரைம் ரேட் ஏறுதுன்னா அப்படின்னா மக்களின் பங்கு என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து சமூகத்தில் நீங்களே பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி பாதுகாப்பை மீறி குற்றம் நடந்ததுன்னா உடனடியாக காவல்துறைக்கு போய் அணுகி வந்து உடனடியாக முதல் தகவல் அறிக்கையும் சிஎஸ்ஆரை போட்டு உரிய நடவடிக்கை எடுத்து அட்லீஸ்ட் அதிலிருந்து நீங்கள் கடந்து சென்று உங்கள் நிவாரணம் தேடிக்கொள்வதற்கான வழிவகைகள் 1000 இருக்கிறது. என்னங்க இல்லை 100க்கு ஃபோன் பண்ணலாம், குழந்தைங்கன்னா வந்து 103க்கு ஃபோன் பண்ணலாம், உடம்பு சரியில்லைன்னா வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த மாதிரி பொது சேவை மையங்கள்லாம் பயன்படுத்தி குற்றமுடைய ரேட் அதிகமாகாமல் பொதுமக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த மாதிரியான பயனுள்ள கேள்வியை கேட்டதுக்காக அசோக்குன்னு வந்து நன்றியை கூறி என்னங்க இப்போ இந்த சேவை
இது போன்ற வந்து வேல்யூபிள் அறிவுரைகள் வந்து மீண்டும் தொடரும். அடுத்தது வந்து நம்ம வந்து தனிமை உள்ள பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கான தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அறிவுரையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதெல்லாம் வந்து பர்மனண்டாக வச்சுக்கிட்டு இந்த யோசனையை வந்து திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க. அதாவது ஒரு மனிதனுடைய மூளை என்ன செய்யும்னா மறந்துடும். எனவே இந்த வீடியோவை பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த ராஜேந்திர ராஜா வந்து RR ரிவ்யூஸில் என்னென்ன அறிவுரை சொன்னாருங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக கேட்கலாம். உங்கள் பேரனுக்கு போட்டு காட்டுங்க, உங்கள் தம்பிக்கு போட்டு பாருங்கள், உங்கள் தங்கச்சிக்கெல்லாம் காட்டுங்க, எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைலாம் எடுத்துட்டா நம்ம குடும்பத்தில் குற்றம் நடக்காமல் குற்றத்தை குறைச்சி நல்ல பாதுகாப்பான வாழ்க்கை வாழலாங்கிறது அனைவருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.